ரிதன்யா தனது தந்தைக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் தான் படும் மனவேதனை, இயலாமை மற்றும் தன்னுடைய அழுகுரலை வெளிப்படுத்தி இருப்பது சமூகத்தின் மிகப்பெரிய அவமானம் மற்றும் இயலாமை தன்மையை வெளிப்படுத்துகிறது. ரிதன்யா ஒரு மென்பொருள் பொறியாளர், படித்தவர், பொருளாதார ரீதியாக செல்வாக்கு மற்றும் சுதந்திரமானவர். அப்படி இருந்தும் அவரால் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்பது பெண்கள் எவ்வளவுதான் முன்னேறினாலும் வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு பலியாக நேரிடும் அபாயத்தை சுட்டிக்காட்டுவதுடன் பெண்களுக்கு படிப்பு, பொருளாதார சுதந்திரம் மற்றும் போதாது சமூக ஆதரவும் பாதுகாப்பும் வரதட்சணை கேட்கும் மனப்பான்மையை ஒழிக்கக்கூடிய வலுவான சமூக சூழலும் அவசியமாகிறது. கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் குற்றங்கள் குறைவதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவை முழுமையாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதும், மக்கள் அவற்றை சரியாக பயன்படுத்த தயங்குவதும் சவாலான